பைரவி தான். சொல்லு பைரவி, உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான். சரி, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து ரேவதியை தூக்கிட்டு போங்க. ஓகே, உடனே கிளம்புறோம். அப்புறம் நான் மேல என் ரூமுக்கு போறேன். ஏன்னா ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா நான் தான் மாட்டுவேன். நீங்க ரேவதியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் கீழே வந்து கதவை லாக் பண்ணிக்கிறேன். ஓகே பைரவி, உனக்கு ஒரு சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வாட்ச்மேன் கூட நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓகே பைரவி, உடனே வரோம். சார், சத்தம் போடாம மெதுவா உள்ளவா. நீ ஒருத்தனே தோல்ல தூக்கி போட்டு வந்துருவல்ல? அதெல்லாம் தூக்கிடுவேன் சார். டேய், நீ இங்கே இரு. ஏதாச்சும் ஒண்ணா நான் கூப்பிடுறேன். நீ இங்கே இருந்து சுத்தி பாத்துக்க. சரிங்க சார். போலாம் சார். அத்தை, அத்தை, நான் சொன்ன மாதிரி உங்களை கடத்திட்டு போக அந்த எஸ்எஸ்கே வந்துட்டாரு. இனி நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து. நீங்க ரெடி தானே? நான் ரெடியா தான் இருக்கேன் இலக்கியா. ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த படுபாவி என்னை விட்டு வைக்கலனா இங்கேயே வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கானே என் புள்ள கௌதம. இங்கேயே பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைச்சேன். அதுக்கும் அவன் வேட்டு வச்சுட்டானே. அத்தை, இத பத்தி பேசி இப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவருக்கு இப்ப வீட்லயே பைரவி மேடம் கையாளா இருக்கிறதுனால இனி உங்களை இங்க வச்சு காப்பாத்த முடியாது அத்தை. அவர் உள்ள வரதுக்காக பைரவி மேடம் கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு மேல போயிட்டாங்க. ஐயோ, ஒரு பொம்பளை இப்படி இல்லாம இருப்பா? அத்தை, இனியும் நேரத்தை கடத்த முடியாது. வசந்த் கிட்ட சொல்லி கோவூர்ல ஒரு பெரிய ஆயுர்வேத சிகிச்சை மையத்துல உங்களை சேர்க்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் அந்த எஸ்எஸ்கேக்கு தெரியாம நீங்க அங்க பாதுகாப்பா இருந்துக்கலாம் அத்தை. இலக்கியா, நீயும் கூடவா? இலக்கியா, அத்தை, இல்ல அத்தை, நான் இங்க இருந்து சமாளிச்சாகணும். முதல்ல நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வந்து உங்களை பாத்துக்கிறேன். சரியா? வசந்த் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வாங்க, முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைங்க அத்தை. வைங்க. இந்தாங்க அத்தை. டேய், வா, மெதுவா வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போலாம். சரிப்பா. நீங்க தங்கி இருந்தது எஸ்எஸ்கேக்கும் பைரவி மேடத்துக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஸ்ப்ரே அடிக்கிறேன். சரி. பேக க்ளோஸ் பண்ணுங்க அத்தை, சீக்கிரம் பண்ணுங்க. கொடுங்க, வாங்க அத்தை. வாங்க. என்னடா இருமல் சத்தம்? நீ இருமல்? சார், நான் இருமல் சார். யார்? யாரோ வீட்டுல தூங்குறவங்க இருமலாங்க சார். சத்தம் போடாம வா. இருங்க அத்தை. வாங்க வாங்க. அத்தை, வாங்க வாங்க அத்தை, சீக்கிரம் வாங்க வாங்க. சார், ரேவதி எந்த ரூம்ல சார் பாத்தீங்க? டேய், நான் அன்னைக்கு அவளை அந்த ரூம்ல தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு எந்த ரூம்ல இருக்கான்னு பாக்கணும்டா. சரிங்க சார். சீக்கிரம் வாங்க, போங்க, சீக்கிரம் ஏறுங்க. வசந்த், இது புடி, ஆட்டோல உட்காருங்க. இலக்கியா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த எஸ்எஸ்கே உன்னை ஏதாவது ஐயோ பண்ணிருப்பா. அம்மா, நான் அவரை பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க, உட்காருங்க. அப்புறம் வசந்த், இவங்களை நான் சொன்ன மாதிரி அந்த சிகிச்சை மையத்துல பத்திரமா வைக்கிறேன். சரியா? கிளம்புங்கம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. வந்துட போறாங்க, கிளம்புங்க. உள்ள உட்காருங்க, போங்க. வசந்த், சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா. சரிக்கா. டேய், இது
கௌதம் இலக்கிய ரூம்டா. ஆமா சார். அப்போ ரேவதி ரூம் சார்? தெரியல, வா பார்க்கலாம். ச்சே. என்னடா ஒருவேளை சார் பைரவி சொன்ன மாதிரி இலக்கிய ரேவதிய ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருப்பாளோ? அது எங்க இருக்குன்னு பாப்போம். சார் ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு சார்? அதான்டா பார்க்கணும். இரு வா. சார் எங்க சார் ரேவதியை காணோம்? டேய், இந்த ரூம்ல இருக்கிறதா தான் பைரவி சொன்னா. எங்கடா அவ ஆளை காணுமே? எஸ்எஸ்கே ரேவதியை தூக்கிட்டு போயிருப்பாரா? பத்திரம் இலக்கியா, நான் வரேன். பாய். போ. பார்த்து மெதுவா. டேய் டேய் சார் அங்க ஒரு ரூம் இருக்கு, வா போய் பார்க்கலாம். போ. வாங்க சார். போ போ போ. டேய் சார் என்னடா இது, எங்கேயுமே இல்ல. வாடா. டேய் சார். நீ மாடிக்கு போய் பாரு, நான் அங்க போய் பார்க்கறேன். சரி சார், நான் போ பார்க்குறேன். போ போ. ஐயோ, ஒருவேளை வந்தது திருடன் நினைச்சு அடிக்கிறாளோ? இலக்கியாக்கு தெரியாம எப்படியாவது தப்பிக்கணுமே. இலக்கிய என்ன பார்த்துட்டா இதை விட மோசம் அடிப்பாளே. அட பாவி, என்ன விட்டுட்டு போறான். எங்க ஓடுற? ஐயோ, எஸ்எஸ்கேவே இலக்கியா கிட்ட அடி வாங்கிட்டு ஓடுறாரு. ஒருவேளை நாம மாட்டினா? ஐயோ. மனுஷியா சார் அவ? அப்பா பேயடி அடிச்சு விட்டா. ஐயோ அம்மா, கத்த கூட முடியல சார். 2 கையால வாயை பொத்திக்கிட்டு ஓடி வந்தேன் சார். ஏண்டா, உன்னை நம்பி வந்தா தப்பிச்சா போதும் என்ன விட்டுட்டு ஓடுறியாடா? உனக்கு ரவுடின்னு பேர் வேற. ச்சே. டேய், இலக்கியா தான் போன் பண்றா. அடிச்சது பத்தாதுன்னு இன்னும் அடிக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் கேக்குறாளோ? என்ன எஸ்எஸ்கே, சம்பவம் வர்த்தானது தானா? ஏய், அப்ப நான் தெரிஞ்சுதான் அடிச்சியா? ஆமா, வேற ஆளா இருந்தா கூட மெதுவா அடிச்சிருப்பேன். நீங்கன்னு தெரிஞ்சுதா ஸ்பெஷல் பூஜையே பண்ணிட்டேன். ஏய்,
என்ன தைரியம் இருந்தா ரேவதி அம்மாவை தூக்க வருவீங்க? உங்ககிட்ட ஏமாந்து குழந்தைய பெத்த ஒரு தாய கொல்ல நினைக்கிறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? ஆக்சுவலி உங்களை அடிச்சே கொன்னு இருக்கணும். வயசான ஆளாச்சேன்னு மன்னிச்சு விட்டேன். இனிமே ரேவதி அம்மா பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. இலக்கியா, இப்ப ரேவதி தப்பிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வந்து அதே வீட்டுக்குள்ள வச்சு அந்த ரேவதியை கொல்றோம் பாரு. அதுக்கு ரேவதி அம்மா வீட்ல இருந்தா தானே? அவங்கள ஆல்ரெடி பேக் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிட்டேன். இங்க வந்து நீங்க வெறும் வீட்டை தான் தேடிட்டு போனீங்க. ஐயோ, ரொம்ப கத்தி செத்துற போறீங்க. நீங்க இன்னும் நிறைய நாள் வாழ்ந்து என்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. வைக்கட்டுமா? இலக்கியா, இலக்கியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.